Morning students, I welcome you all for the biology class. Let us start with biozoology chapter 1 reproduction in organism. Every organism in this world show birth, growth, reproduction and death. Among this, reproduction is very important. It is a fundamental feature of an organism. It is a biological process through which an organism is produced. That is, an young one is produced. வாட் இஸ் லைஃப் ஸ்பேன்? லைஃப் ஸ்பேனை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு ஆர்கனிசம் உயிர் வாழ்கிற அந்த காலகட்டத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். த பீரியட் ஃப்ரம் பர்த் டு டெத் இஸ் கால்ட் அஸ் லைஃப் ஸ்பேன். பட்டர்ஃப்ளை லைஃப் ஸ்பேன் என்னவாக இருக்கும்? 1 to 2 weeks. பேரட் 140 years அது உயிர் வாழும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ரீப்ரடக்ஷன்? வாட் இஸ் ரீப்ரடக்ஷன்? ரீப்ரடக்ஷன் அப்படின்றது தமிழில் என்ன சொல்லுவோம்? இனப்பெருக்கம். இந்த ஒரு முறை இல்லை அப்படின்னா நம்ம ஏர்த்தே என்னவாக இருந்திருக்கும்? ஒரு இருண்ட காடாக இருந்திருக்கும். ஸோ ரீப்ரடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ். இட் இஸ் அ டைப் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராசஸ். நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதோடைய இனப்பெருக்கத்தின் முறைகளும் அதோடைய வகைகளையும் நல்லா தெளிவாக நம்ம பார்க்கலாம். Now, what is the end of this reproduction? What will be the result of it? அப்படின்னு பார்க்கும்போது, one will be the continuity of the species. அதாவது இனங்களின் தொடர்ச்சி மற்றும் இனங்களின் பரிணாமம். இனங்களின் பரிணாமம்னா என்ன? எவல்யூஷன் ஆஃப் their own kind அப்படின்னு சொல்லுவோம். இதை தவிர்த்து கொஞ்சம் பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஏசெக்ஷுவல் ரிப்ரடக்ஷனாக இருந்தாலும் சரி, செக்ஷுவல் ரிப்ரடக்ஷனாக இருந்தாலும் சரி, அதில் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன் வில் பி சிந்தசிஸ் ஆஃப் RNA, சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன், replication of DNA, growth, cell division and formation of reproductive units. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ். இது இல்லாமல் எந்த ஆர்கனிசமாக இருந்தாலும் கண்டிப்பாக உயிர் வாழாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. The next one, I have given you some pictures of based on it. Next one is asexual reproduction. Asexual reproduction. It is very important. Why we call இது எல்லா மோஸ்ட்லி யூனிசெல்லர் ஆர்கனிசம் எல்லாமே asexual type of reproduction தான் இருக்கும். What is that? இது asexual reproduction by single parent without the involvement of the gamete is called as asexual. It is uniparental in nature. It is uniparental in nature. அதாவது இதை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தட் இஸ் இந்த கேமெட்ஸ் உருவாக்கம்லாம் இந்த ஒரு வகையான ரீப்ரடக்ஷனில் கிடையாது. ஜுவாலஜியில் ஏசெக்ஷுவல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? ஏ அப்படின்னா ஆப்சென்ட். ஏ அப்படின்னா ஆப்சென்ட். ஏ கிரேனியா அப்படின்னா ஸ்கல் ஆப்சென்ட். அதாவது ஏ சீலோம் அப்படின்னா சீலோம் ஆப்சென்ட். ஏ லெசித்தல் அப்படின்னா யோக் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ அப்படின்னா செக்ஷுவல் ப்ராசஸஸ் இருக்காது அப்படின்றது தான் ஏசெக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறோம். Now I have given you some pictures of bacteria, protista, arachaea. These are all unicellular organisms. இதெல்லாம் என்ன பண்ணும்? asexual மெத்தடில் தன்னுடைய young ones-ஐ ப்ரொடியூஸ் பண்ணும். Now some of the modes of reproduction. Modes of reproduction, there are two modes. One is asexual, another one is sexual. Asexual நம்ம என்ன சொன்னேன்? இப்போ தான் நான் சொன்னேன், it is uniparental அப்படின்லாம் சொன்னேன். Then it is another again what we call it as somatotrophic அப்படின்னு சொல்லுவோம். ஏன் somatotrophic reproduction அப்படின்னா, somatic cells அதாவது பாடி செல்ஸில் இந்த வகையான ரீப்ரடக்ஷன் நடக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்கிறோம்? somatic cell அப்படின்னு சொல்கிறோம். And then somatic type of reproduction சொல்கிறோம். ஆர் பிளாஸ்டோஜெனிக். ஏன் அப்படின்னா தட் ஜெர்ம் லேயர்ஸில் அந்த ஃபார்மேஷன் ஆகி நியூ ஆர்கனிசம் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். another one is sexual. Sexual what it is, the male ஸ்பெர்மும் ஃபீமேல் ஓவாவும் தனித்தனி பேரண்டில் ப்ரொடியூஸ் ஆகி ஃபியூஷன் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகி அது அந்த ப்ராசஸ் நடக்கிறது தான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். we will see in detail about it. Next one, what do we have? We have asexualல இருக்கிற வகைகள், அதாவது இனப்பெருக்கத்தின் வகைகளை என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த asexual டைப்பில் or it what we call uniparental inheritance அப்படின்றதும் சொல்லுவோம். One is fission. Second one is budding. Third one is fragmentation. Fourth one is regeneration.
ஃபிஷன் அப்படின்னா பிளவுபடுறது, பட்டுனா குட்டி மொட்டு மாதிரி வர்றது, ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா குட்டி குட்டி பீசஸ் மாதிரி ஆகிறது, ரீஜெனரேஷன்னா திருப்பியும் ரீக்ரோத் ஆகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஒரு டைப்ஸையும் பார்க்கலாம். Before entering into it, we have to know what is amitosis and mitosis. இந்த மைட்டாசிஸும் மைட்டாசிஸும் இல்லாமல் இந்த ஏசெக்ஷுவல் மெத்தடே நடக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன் இஸ் மைட்டாசிஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், மைட்டாசிஸில் என்ன ஆகுது? ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் த பேரண்ட் செல் நடக்கும் பை இன்வால்விங் திஸ் இன்டர்ஃபேஸ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ். இந்த ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் அந்த டிவிஷன் நடக்கும். அதனால் அதுக்கு பேர் மைட்டாசிஸ். அடுத்தது மைட்டாசிஸ். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்ன ஆகும்? ஒரு ஃபரோ, இட் டீபெண்ட்ஸ் இன்டு இட் அண்ட் தென் கேரியோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ் நடக்கும். வாட் இஸ் தட் கேரியோகைனசிஸ் அப்படின்னா, கேரியோ அப்படின்றது என்ன சொல்லுவோம்? நியூக்ளியர் அப்படின்னு சொல்லுவோம், நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். கைனசிஸ்னால் டிவிஷன். அப்போது கேரியோகைனசிஸ்னால் என்ன? நியூக்ளியர் டிவிஷன். அண்ட் சைட்டோகைனசிஸ்னால் என்ன? சைட்டோபிளாசம் உடைய டிவிஷன். So division of cytoplasm is called cytokinesis. So இதெல்லாம் amitosis-ல நடக்கும். The next one, in the fission we have many types. அதில் வந்து இந்த ஃபிஷன் என்ன சொன்னேன்? பிளவுபடுறது. பை அப்படின்னா ரெண்டு, பை அப்படின்னா ரெண்டு. அப்போது பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்ன? ரெண்டு ஹாஃபாக அந்த பேரண்ட் ஈக்குவலாக என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகிறது. The parent organism divides into two equal halves and each half will form daughter individual. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். There are four types. One is irregular, second one is longitudinal, third one is transverse, fourth one is oblique. First one is irregular. அப்போ irregular அப்படின்னா என்ன? ஒழுங்கற்ற பைனரி ஃபிஷன். So in the plane of division we cannot find where the plane of division has been done. அது எங்கே ஆயிருக்கு, எந்த இடத்துல அந்த டிவிஷன் நடக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இது எந்த ஆர்கனிசமில்? அமீபாவில் பார்க்கலாம். அமீபா அப்படின்ற ஸ்மால் ஆர்கனிசமில் இந்த டிவிஷன் நடக்கும். செகண்ட் ஒன் இஸ் வாட்? we have transverse binary fission. Transverse binary fission. Transverse அப்படின்றது என்னது? What do we say? Here the axis, transverse axisல டிவிஷன் நடக்கும். அந்த பிளேன் ஆஃப் டிவிஷன் வந்து ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்கும். இந்த பிளவுபடுறது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது வந்து சீலியேட்ஸில் நடக்கும். சீலியேட்ஸ். ஸோ பாரமீஷியம் இஸ் ஃபுல் ஆஃப் சீலியா. யூ கேன் சி அது பாடிக்கு ஃபுல்லாகவே என்ன இருக்கும்? குட்டி 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 சீலியாக இருக்கும். ஸோ இன் சீலியேட்ஸில் இந்த இது பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இஸ் பாரமீஷியம். இங்கே என்ன ஆகுது? மேக்ரோ நியூக்ளியஸும் மைக்ரோ நியூக்ளியஸும் மைட்டாசிஸும் மைட்டாசிஸ் டிவிஷனில் தன்னுடைய ஸ்மால் நியூ இண்டிவிஜுவல்ஸை இது ஃபார்ம் பண்ணும். The third one is longitudinal. Longitudinal என்ன ஆகுது? இந்த division will be in the longitudinal axis and here it occurs in flagellates. Flagellates-னா இந்த ஆர்கனிசம்லலாம் கண்டிப்பாக என்ன இருக்கும்? whip like structure called flagella இருக்கும். ஸோ இந்த ஃப்ளெஜெல்லான்றது ரொம்ப முக்கியமாக ஒரு ஆர்கனிசம், இந்த ஆர்கனிசம் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் ஆஃப் த பாடி. இது என்ன ஆகுது? இது டெவலப் ஆகும்போது ஒரே ஒரு யூக்ளினால் மட்டும் அந்த ஃப்ளெஜெல்லா இருக்கும். இன்னொரு இதில் ஃப்ளெஜெல்லா வராது. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா டிவைட் ஆகுது இல்லையா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? ஃப்ரம் த பேசல் கிரானியூல்லேருந்து அது இன்னொரு ஃப்ளெஜெல்லாவை அது ஃபார்ம் பண்ணிக்கும். இது எந்த ஆர்கனிசமில் பார்க்கலாம்? வார்டிசெல்லா அண்ட் யூக்ளினா அப்படின்ற ஆர்கனிசமில் இந்த லாங்கிடியூட்னல் பைனரி ஃபிஷன் பார்க்கலாம். The fourth one and the last one of the binary fission will be oblique. Oblique அப்படின்றது நம்ம எந்த ஆர்கனிசமில் பார்க்கலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி டைனோஃப்ளெஜெலேட்ஸில் பார்க்கலாம். These are all planktons, one type of planktons. Here the plane of division is oblique. Obliqueனா inclined planeாக இருக்கலாம், slantingாக இருக்கலாம். ஸோ அதனால் அதை நம்ம obliqueன்னு சொல்கிறோம். Here I have given you the picture of Ceratium. So it occurs in the oblique binary fission. எங்கே நடக்குது? Ceratium அப்படின்ற ஒரு ஆர்கனிசமில் நடக்குது. Next one is multiple fission. Multiple fission, what happens here? The parent body divides into many similar daughter cells simultaneously. இது மோஸ்ட்லி எப்போ நடக்கும்? அன்ஃபேவரபிள் கண்டிஷனில்.
அன்ஃபேவரபிள்னா மழை பொழியும் போதோ இல்லை பனி நிறைய கொட்டும் போதோ இல்லை தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும் போதோ அது வந்து அந்த ஆர்கானிசம் ரொம்ப ஸ்மால் ஆர்கானிசம் இல்லையா. ஸோ வாட் டசன்ட் ஹேப்பன், அவங்களுக்கு அந்த ஃபிஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போது இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இட் வில் ஃபார்ம் திஸ் மல்டிபிள் ஃபிஷன் டைப்பு வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா குட்டி குட்டியாக நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும். சேம் டைம் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டிவிஷன் அண்ட் தென் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன், அதாவது சைட்டோகைனசிஸும் கேரியோகைனசிஸும் டுகெதராக நடந்து வாட் ஹேப்பன்ஸ் நிறைய ஆர்கனிசம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். வேர் we can see in plasmodium and in amoebas and so many other organisms we can see this multiple fission. I have given you the life cycle of plasmodium. The plasmodium where we have seen, அதாவது இந்த மலேரியல் ஃபீவர் காஸ் பண்ணுற அந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீஷீஸ் பார்த்துருப்போம். என்னது அப்படின்னா பிளாஸ்மோடியம் வெவேல், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம், இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் நம்ம நல்லா டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அது வந்து என்ன ஆகுது, நிறைய மீரோசோயிட்ஸ்லாம் த்ரூ மல்டிபிள் ஃபிஷன் தான் அது பண்ணுது. செகண்ட் ஒன் நான் கீழே கொடுத்துருக்க பிக்சர் என்னது அப்படின்னா என்சிஸ்மெண்ட் இன் அமீபா. அது அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சூடோபோடியாவை விட்ரா பண்ணிவிட்டு அது ரவுண்டாக ஆயிரும். இது என்னது ஆக்சுவலி அந்த சூடோபோடியா இல்லாமல் அது ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் ஆகிட்டு மேலே 3 லேயர்டு சிஸ்ட் வால் ஃபார்ம் பண்ணிக்கும். உள்ளுக்குள்ளே இந்த டிவிஷனும் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் இட் வில் ஃபார்ம் ஸ்மால் அமீபாஸ் வென் தெர் இஸ் ஃபேவரபிள் கண்டிஷன். அந்த அது அந்த சிஸ்ட் வால் உடஞ்சி அது என்ன பண்ணிக்கும், ஸ்மால் அமீபேஸே அது வெளியில் அனுப்பும். அதுதான் மல்டிபிள் ஃபிஷன் என் அமீபா அப்படி சொல்லுவோம், ஆர் என்சிஸ்மெண்ட்னு சொல்லுவோம். The next one is repeated fission. Repeated fission where we can see in Vorticella. இது ஒரு ஆர்கனிசம். இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா the cell division, what happens here, it produces many daughter individuals by equal cell division till the full process is complete. இது வந்து தன்னுடைய பேரண்ட் விட்டு விலகாது. நம்மளும் அதே மாதிரி தான், பேர்த்லேருந்து நம்ம நல்லா வளர்ந்து நல்லா இதாகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, நம்ம பேரண்ட்டை விட்டு போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் இதுவும் என்ன ஆகாது, ஃபுல் டெவலப்மெண்ட் ஆகிற வரைக்கும் இது என்ன ஆகாது, தன்னுடைய பேரண்ட்டை விட்டு விலகாது. அதனால தான் இது என்ன சொல்லுவோம், ரிப்பீட்டட் ஃபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு வகையான மல்டிபிள் ஃபிஷன் தான். ஓகே, வேர் we can see in Vorticella அப்படின்ற ஒரு ஆர்கனிசம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராபிலேஷன். இது வந்து மெட்டாசோவன்ஸில் நடக்கும். அண்ட் தேர் ஆல் மோஸ்ட்லி மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம். இங்கே ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் நடக்கும். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது நிறைய இண்டிவிஜுவல்ஸாக ஃபார்ம் பண்ணும். ஆனால் அதோடைய மதர், தட் இஸ் அந்த பேரண்ட் கிட்டேருந்து என்ன ஆகாது, இட் வில் not separate immediately from each other. ஸோ அது கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். யூ கேன் see the development. I have given the life cycle of Aurelia. ஸோ ஸ்ட்ராபிலேஷன் எந்த ஆர்கனிசமில் நடக்கும், ஆரெலியா அப்படின்ற ஆர்கனிசமில் நடக்கும். The next one is plasmotomy. இதில் இந்த plasmotomy ஒப்பலைனா பிளெமோக்சியா அப்படின்ற ஒரு ஜெயண்ட் அமீபாவில். ஸோ இந்த ஜெயண்ட் அமீபாவில் நம்ம இந்த டைம் ஆஃப் பிளாஸ்மோட்டோமி பார்க்கலாம். இந்த பிளாஸ்மோட்டோமி எப்படி இருக்கும், இந்த டிவிஷன் ஆஃப் இது வந்து பேரண்ட்டும் மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கும். யூ கேன் see that black dots, கரெக்ட். அது வந்து பேரண்ட்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னா மல்டி நியூக்ளியேட்டடாகவும், அந்த டாட்டரும் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மல்டி நியூக்ளியேட்டடாக ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளாஸ்மோட்டோமி அப்படின்னு சொல்லுவோம். The next one is sporulation. What is the sporulation? Sporulation அப்படின்னா நம்ம வந்து ஸ்போருலேஷனையும் அங்கே இருக்கிற இந்த இதையும் அமீபா என்சிஸ்மெண்ட் ஆஃப் அமீபாவையும் நம்ம வந்து குழம்பிக்கக்கூடாது. அங்கே வந்து சிஸ்ட் வால் ஃபார்ம் பண்ணும், ஆனால் இங்கே சிஸ்ட் வால் ஃபார்ம் பண்ணாது. ப்ளஸ் சூடோபோடியா அதில் போகும், ஆனால் இதில் சூடோபோடியா போகாது. வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், ஈச் ஃப்ராக்மெண்ட்ஸ் உள்ளே வந்து நியூக்ளியர் டிவிஷன் அதே மாதிரி சைட்டோபிளாசம் டிவிஷன் நடக்கும். இதுவும் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் தான் நடக்கும் அமீபாவில். ஆனால் மேலே என்சிஸ்மெண்ட் கிடையாது. யூ ஹாவ் டு நோட் இட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்போர்
கேஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்போரை பாதுகாத்து அட்வர்ஸ் கண்டிஷனில் அதை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரொம்ப பத்திரமா வச்சுக்கும். அந்த ஸ்போர்ஸ் ஆர் லிபரேட்டட். எப்போ இது லிபரேட் ஆகும் அப்படின்னா வென் த நார்மல் கண்டிஷன் ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது என்ன ஆயிரும், இந்த சூடோபோடியாவை அந்த வால் வந்து இதாகிட்டு ஸ்ப்ளிட் ஆகிட்டு அந்த நிறைய ஸ்போர்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன, ஸ்போருலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். This type of reproduction in this what we call it as sporulation. Next one is budding. Budding அப்படின்றது என்ன சொன்ன, மொட்டு விடுற மாதிரி இருக்கும். Where we can see in hydra. Another one in Leucosonia, that is one type of sponge. அதுலேயும் நம்ம பார்க்கலாம். இது என்ன ஆகுது, ஸ்மால் பட் மாதிரி ஃபார்ம் ஆகும். The parent body produces buds and each bud grows into an young one. அதுதான் வந்து budding அப்படின்னு சொல்லுவோம். Now there are two types of budding. One is exogenous budding, another one is endogenous. Exogenous அப்படின்னா என்ன, outer surface of the body. ஸோ பட்ஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னா அந்த பாடியுடைய அவுட் சைடில் ஃபார்ம் ஆகும். அதனால் அதுக்கு பேர் என்ன, எக்ஸோஜீனஸ் அப்படின்னு சொல்கிறோம். வென் ஃபுட் இஸ் பிளென்டி, நிறைய ஃபுட்டு நிறைய அதுக்கு கிடைக்கும்போது அது என்ன ஆகும்னா ஒரு மொட்டு மாதிரி கிளம்பும் அந்த பாடிக்கு சைடில். அதனால தான் அதுக்கு பேர் என்னது, எக்ஸோஜீனஸ் பட்டிங். செகண்ட் ஒன் இஸ் எண்டோஜீனஸ் பட்டிங். எண்டோஜீனஸ் பட்டிங் இது எங்கே பார்க்கலாம், நாக்டலியூக்கா அப்படின்ற ஒரு ஆர்கனிசமில் பார்க்கலாம். ஹியர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் inside the cytoplasm. So this type is called as endogenous budding. Next one is gemule in sponges. Gemule in sponges. Sponges, it is an example of poriferans. Poriferans உடைய example தான் gemule formation. It is a peculiar type. இது மோஸ்ட்லி வேறு எந்த ஆர்கனிசமும் நம்ம பார்க்க முடியாது. இந்த ஜெமியூல் அப்படின்றது ஒரு பால், ஹார்ட் பால் வித் இன்டர்னல் ஃபுட் லேடன் ஆர்கியோசைட்ஸ் வில் பி தேர். இந்த ஆர்கியோசைட்ஸ் வந்து என்ன பண்ணும், நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸை பாதுகாத்து டிஸ்இன்டிகிரேட் ஆகிட்டு என்ன ஆகாமல் அதை காப்பாற்றிட்டே இருக்கும். ஓகே, வென் நார்மல் கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும், அது ஃபுல்லாக டிஸ்இன்டிகிரேட் ஆகிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் வெளியில் வந்து நியூ ஸ்பாஞ்சஸ் வில் பி ஃபார்ம்ட். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெமியூலின் ஸ்பாஞ்சஸ். ஜெமியூலின் ஸ்பாஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன ஆகும், the parent body breaks into fragments. Each fragment will develop a new individual. ஸோ இது வந்து எதில் பார்க்கலாம் அப்படின்னா we can see in tapeworm. Before entering into tapeworm, we have to know about pedal laceration. Pedal laceration எங்கே பார்க்கலாம் அப்படின்னா sea anemone பார்க்கலாம். அது வந்து நம்ம இந்த ஃப்ராக்மெண்டேஷனுடைய இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னா pedal laceration அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஆர்கனிசம், sea anemone பார்க்கலாம். And now we will see about tapeworm, that is Taenia solium. நாடா புழு அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து மெச்சூர் ப்ரோக்ளாட்டஸ் என்ன ஆகும், டிட்டாச் ஆகிட்டு நியூ டேப்வர்மாக ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸை என்ன சொல்லுவோம், அப்போலைசிஸ். என்ன சொல்லுவோம்னா அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் தட் அப்போலைசிஸ்? ஹியர் what happens here, the posterior end மெச்சூர் கிராவிட் ப்ரோக்ளாட்டஸ் மட்டும் டிவைட் ஆகிட்டு அது நியூ டேப் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃப்ராக்மெண்டேஷன். Next we have regeneration. What is a regeneration? It is a regrowth in the injured region. எங்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அந்த இடத்துலேருந்து சப்போஸ் இப்போது நம்ம டெய்ல் ஆஃப் த பல்லியுடைய டெய்லை பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடென்ட்லி என்ன ஆகும், கட்டாயி விழுந்துடுச்சு அப்படின்னா அங்கே ரீக்ரோத் நடக்கும். அதை தான் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆப்ரஹாம் ட்ரெம்லி அப்படின்ற ஒருத்தர் 1740 கண்டுபிடிச்சாங்க. So who studied it in Hydra? It is Abraham Tremblay in 1740. Regeneration is of two types, morphloxis and epimorphosis. So first one, morphloxis, the whole body, full body என்ன ஆகும் அப்படின்னா full body grows from a small fragment. Example, Hydra and Planaria. When it is accidentally cut into several pieces,
அந்த ஒரு பீசஸும் என்ன ஆகும், நியூ ஆர்கனிசமாக நியூ இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகும். அதனால தான் அதுக்கு பேர் மார்ஃப்ளாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். another one here எபிமார்ஃபாசிஸ். எந்த பார்ட் போயிருக்கோ அந்த பார்ட் மட்டும் திருப்பி வரும். அது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பார்ட்ஸ். ஸோ இப்போ ஸ்டார் ஃபிஷ் கீழே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்டார் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிம் மட்டும் என்ன அப்படியே கட்டாகி ஏதோ ஆயிருக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இட் ரீக்ரோஸ். அதுதான் அந்த ஸ்டார் ஃபிஷ். தேர் ஆர் 2 types. ஒன் இஸ் reparative and another one is restorative. One is reparative and restorative regeneration. ரெப்பரேட்டிவில் என்ன ஆகுது, டேமேஜ் டிஷ்யூ மட்டும் திருப்பி வரும். டேமேஜ் ஆன அந்த பர்டிகுலர் டிஷ்யூ மட்டும் திருப்பி ரீஜெனரேட் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெப்பரேட்டிவ் ரீஜெனரேஷன். செகண்ட் ஒன், ஆனால் ரெஸ்டோரேட்டிவில் அப்படி கிடையாது. எந்த பார்ட் போயிருக்கோ, இப்போ ஸ்டார் ஃபிஷ்ஷுடைய அந்த பார்ட் போயிருக்கு அப்படின்னா அந்த பார்ட் மட்டும் திருப்பியும் என்ன ஆயிரும் அப்படின்னா ரீஸ்டோர் ஆயிரும். ரீஸ்டோர்னால் திருப்பியும் அது வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதை என்ன சொல்கிறோம், எபிமார்ஃபாசிஸ், ரெஸ்டோரேட்டிவ் எபிமார்ஃபாசிஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் we have sexual reproduction. வாட் இஸ் த செக்ஷுவல், நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் அப்படின்னா 2 different செக்ஸ் செல்ஸ் வில் பி ஃபியூசிங் தேர், ஃபர்டிலைசேஷன் நடக்கும், அப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆகும் அண்ட் நியூ இண்டிவிஜுவல் நமக்கு கிடச்சிரும். அந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹவ் given you the picture of the ovum and the sperm. அதோடைய ஃபியூஷன் நடந்து அதுக்கப்புறம் இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்லாம் போகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த செக்ஷுவல் ரிப்ரடக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் சிங்கேமி, another one is conjugation. ஸோ சிங்கேமியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோகேமி, எக்ஸோகேமி, ஹோலோகேமி, பீடோகேமி, மீரோகேமி, ஐசோகேமி, ஆனோய்சோகேமி. ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்றதை நம்ம பார்க்கலாம். Before entering into it, we have to know about the types of fertilization. External fertilization, internal fertilization. The fusion of the male and female gametes எங்கே நடக்கும், பாடியுடைய அவுட்சைட், that is in the water mediumல நடக்கும். அதனால தான் அதை எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்கிறோம். பாடிக்குள்ளே நடக்காமல் பாடிக்கு வெளியில் நடக்கிறதுனால அதை எக்ஸ்டர்னல். I have given you the picture. கீழே 2 மேல் ஃபிஷ்ஷும் ஃபீமேல் ஃபிஷ்ஷும் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ஃபியூசஸ் அந்த இடத்துல தண்ணியில் நடக்கிறதுனால அதை எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். கீழே ஒரு லைன் பிக்சர் இருக்குது பாருங்கள், அது ஆக்சுவலி என்னது, இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். த மேல் அண்ட் த ஃபீமேல் கேமெட்ஸ் which happens, what happens here, the fusion will occur within the body. பாடிக்கு உள்ளே நடக்கும். அதனால அதுக்கு பேர் என்ன, இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸாம்பிள்ஸ் will be reptiles, aves, mammals, etc. Now different kinds of syngamy. So first one is autogamy. Autogamy அப்படின்னா என்ன, the male and the female gamete are produced in the same organism. அந்த ஆர்கனிசம்குள்ளேயே ஒரு ஆர்கனிசம் எடுத்தோன்னா அதுக்குள்ளேயே மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஆட்டோகேமி. ஓகே, பாரமீசியம் தான் எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன் எக்ஸோகேமி. எக்ஸோகேமி நம்ம தான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் பார்த்தோன்னா மேல் பேரண்ட் ஃபீமேல் பேரண்ட்டுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் கேமெட்ஸ் டிஃப்ரெண்ட் பாடியில் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், எக்ஸோகேமி. தேர்ட் ஒன் ஹோலோகேமி. ஹோலோகேமி த ட்ரைகோனெம்ஃபேஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மெச்சூர் ஆர்கனிசம் என்ன ஆகுது அப்படின்னா, தே தெம்செல்ஸ் பிஹேவ் ஆஸ் அ கேமெட். அந்த மெச்சூரான ஆர்கனிசம் கேமெட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாமல் தனக்கு தானாகவே அதுவாகவே என்ன பண்ணிக்கும், கேமெட்டாக ஃபார்ம் ஆகி அங்கே ஃபியூஷன் நடந்துக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னது, ஹோலோகேமி. ஸோ ஹாவ் கிவன் த பிக்சர் ஆஃப் ட்ரைகோனிம்ஃபே ஹியர். இது ட்ரைகோனிம்ஃபே, அதுக்கு தானாகவே என்ன நினச்சிக்குது, அது வாட் ஹேப்பன்ஸ், இட் பிஹேவ்ஸ் இஸ் அ கேமெட். அது இந்த ட்ரைகோனிம்ஃபேல இருக்கும். ஓகே, the next one what we have pedogamy. Pedogamy, the sexual union of young individuals. sexual union நடக்கும். அதனால அதுக்கு பேர் என்னது, pedogamy. So we should not confuse this pedogamy and pedogenesis. பேக் சைடில் pedogenesis வரும், அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது எங்கே நடக்கும், சம் ப்ரொட்டஸ்டில் நடக்கும். Next what we have merogamy.
the fusion of small sized morphologically it will be different. Morphologically different ஆன gametes இருக்கும். மார்ஃபலஜிக்கல்னா என்ன, அதுடைய ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன, மீரோகேமி அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் வாட் டு வி ஹேவ், ஐசோகேமி. ஐசோகேமி அப்படின்னா என்ன, த ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் ஐடென்டிக்கல் கேமெட்ஸை தான் ஐசோகேமின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன, அன்ஐசோகேமி. The fusion of morphological and physiological with dissimilar gametes. இங்கே என்ன ஆகாது அப்படின்னா சிமிலராகவே இருக்காது, வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு என்ன சொல்லுவோம், dissimilar gametes அப்படின்னு சொல்லுவோம். The next one I have given you isogamy உடைய picture. that is பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது. அன்ஐசோகேமியில் எப்படி இருக்குது பாருங்கள், மேல் வந்து சின்னதாகவும் ஃபீமேல் வந்து பெருசாகவும் இருக்குது. அதே மாதிரி கீழே ஊகேமி கொடுத்துருக்கேன், நமக்கெல்லாம் ஊகேமி தான். ஏன் அப்படின்னா egg will be bigger in size and the sperm will be very small in size. Okay.